ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி கல்லியில் ஜெல்லி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த சப்பாத்தி கல்லியில் சாட் மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். மசாலாலாம் சேர்க்கலைங்க, வெல்லம், பெப்பர், உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம். இப்போ அதே பழத்துலேயே நம்ம கொஞ்சம் பழம் எடுத்து வச்சுருந்தேங்க. ஏற்கனவே நான் அதை கட் பண்ணி காட்டினது தான் இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் முள்ளெல்லாம் சின்ன சின்ன முள்ளெல்லாம் ஃபுல்லாக சிசரால் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நான் கட் பண்ணிவிட்டு இது போல் தோலை உரித்து எடுத்தோன்னா நமக்கு பழம் கிடச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுதை இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்றைக்கி சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தி கல்லி செய்கிறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சப்பாத்தி கல்லியை நம்ம வடிகட்டி வச்சுருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அதெல்லாம் நமக்கு வந்துடுங்க. நல்லா வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது ரொம்பவும் சத்தான ஒரு ரெசிபி. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கலந்து வச்சதை பேனில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி கல்லிப்பழம் நம்ம அரைக்கும் போது சர்க்கரை சேர்த்துட்டோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு நமக்கு கிடைக்குங்க. வெறும் பழமாக கொடுக்கும்போது எங்கள் பசங்க சாப்பிடலை. அதுக்கப்புறம் நிறையா பழம் இருந்தனால இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலான்ட்டு எங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். நம்ம இந்த வானலில் ஊற்றும் போது அப்படியே ஆட்டு ரத்த பொரியல் மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனால் இது நம்ம சப்பாத்தி கல்லி பழத்தில் தான் நம்ம செய்கிறோம். ஒரு துளி கூட நம்ம கலர் சேர்க்கலைங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக லைட்டாக ஒரு பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இது போல் செய்யும் போதே எங்கள் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது நல்லா கெட்டிப்பட்டு வரும்போது நம்ம எண்ணெய் தடவுன பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு கட் பண்ணோன்னா சப்பாத்தி கல்லிப்பழம் ஜெல்லி ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம சர்க்கரை பத்தலைங்க. அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது ஏற்கனவே கலர்ஃபுல்லானதாக இருந்தது. அதை விட இன்னும் கூடுதல் கலராக கிடச்சிதுங்க. ரொம்ப பிங்கிஷாக கிடச்சிது. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஒரு சொட்டு கூட நம்ம கலர் சேர்க்கலைங்க. இந்த பழம் உடல் சூட்டை தணிக்குங்க. இந்த பழம் மாசமாக இருக்கிறவங்க இந்த பழம் நம்ம சாப்பிட்டாங்கன்னா நல்லா குழந்தை வெள்ளையாக பிறக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அடுத்ததாக இதை நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா குழந்தை இல்லாதவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது காலை நேரத்தில் ஜூஸாக எடுத்துக்கும் போது குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வாங்க. இப்போ இது நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறொரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. அதில் இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா சப்பாத்தி கல்லிப்பழம் ரெடி ஆகிடுங்க. இது இந்தியாவின் கிவி பழம் என அழைக்கப்படும் இந்த சப்பாத்தி கல்லிப்பழத்தை இது போல் நீங்கள் சுவையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பழமாக சாப்பிடணுன்னா யாருக்குமே அது பிடிக்காது. இது போல் நமக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது ஆறுறதுக்கு ஏற்ற டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ 10 நிமிஷம் ஆணுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. அதனால் என்னால் கட் பண்ண முடியல. நான் கட் பண்ணிவிட்டு வீடியோவில் நான் காட்டுறேன். இது போல் நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ ஓர சைடில் உள்ள இந்த ஜெல்லியை நம்ம எடுத்துட்டோன்னா நல்லா நமக்கு கரெக்டாகவே வந்துடுங்க. இப்போ இது போல் நம்ம
ஸ்பூனும் வேறு எதுவுமே எடுக்க தேவையில்ல, அழகாக வந்துடும். இதுபோல் இந்த சப்பாத்தி களி பழத்துலேயும் சுவையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. சப்பாத்தி களி பழம் வெளியிலலாம் நம்ம வாங்க போனோன்னா அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. இது நமக்கு இயற்கையாகவே கிடைக்குதுங்க. இதுபோல் சிம்பிளான ரெசிபி, அன்றாடம் செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.